ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் 10 நிமிஷத்தில் பால் கொழுக்கட்டை ரொம்பவே ஈஸியான மெத்தடில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பால் கொழுக்கட்டைனா ரொம்பவே பிடிக்குங்க. ஆனால் சில பேருக்கு அது சரியாகவே வராது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கொழுக்கட்டை வந்து ஹார்ட் ஆயிரும், அப்படி இல்லைனா பாலில் போட்டோன்னே வந்து கரைஞ்சி போயிருங்க. இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் வாயில் வச்சோடனே கரைஞ்சி போகிற மாதிரி அந்த அளவுக்கு சாஃப்டான கொழுக்கட்டையோட சூப்பரான டேஸ்ட்டில் பால் கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணுறங்கிறத ஒரு சின்ன ஐடியாவோட உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் வந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் எந்த கப்பால் தண்ணி அளந்து சேர்க்குறீங்களோ அதே கப்பால் தாங்க பச்சரிசி மாவு சேர்க்கணும். நான் வந்து இந்த கப்பால் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணி கொதி வரட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி கொதித்து வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் பச்சரிசி மாவை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் பச்சரிசி மாவு வந்து சேர்க்கணும், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மாவு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்ட பிறகு இதை அப்படியே வந்து முழுமையாக ஆற விட்டுருலாங்க. மூடி போட்டு இதை நல்லா வந்து ஆற விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு வந்து நல்லா ஆறிடுச்சிங்க. இதுக்கு வந்து எந்த பச்சரிசி மாவு எடுப்பீங்கன்னு சொல்லி கேட்பீங்க. நான் வந்து வீட்டில் இடியாப்பத்துக்கு அரைச்சி வச்சுருந்தா பச்சரிசி மாவு தாங்க சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இடியாப்பத்துக்கு அரைச்ச மாவு கூட சேர்க்கலாம். அப்படி இல்லைனா கடையில் வந்து அரிசி மாவு விற்கிது பாருங்கள், அது கூட சேர்த்துக்கலாங்க, உங்கள் விருப்பம்தான். இப்போ இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிக்கிட்டு கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்குங்க. அப்போ வந்து கொஞ்சமாக அரிசி மாவு வந்து தூவி விட்டுட்டு இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. அப்போ வந்து நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஏற்கனவே மாவு நல்லா வெந்திருக்கிறதுனால கை வச்சு பார்த்தா நல்லாவே சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இதை வந்து கொஞ்சமாக உருண்டையாக இந்த மாதிரி சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த பால் கொழுக்கட்டை செய்கிறதுல கொஞ்சம் கஷ்டமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கொழுக்கட்டைகளை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டுறது தாங்க. அதுக்கு தான் நான் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஐடியா சொல்ல போகிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன கத்திரிக்கோல் எடுத்துக்கோங்க. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கத்திரிக்கோலாக இருக்கட்டும். இப்போ இந்த கத்திரிக்கோலை அந்த உருண்டைகள் மேலே வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கலாங்க. கத்திரிக்கோல் மேலே வந்து அரிசி மாவு வந்து தூவி விட்டுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு ஒட்டாமல் கிடைக்கும். இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இன்னொருத்தவங்க வந்து அந்த உருண்டைகளை வந்து இது மாதிரி எடுத்து லைட்டாக வந்து உருட்டி விட்டால் போதுங்க. சூப்பராக வந்து உருண்டைகள் ரெடி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கையால் வந்து ஒன்று ஒன்றா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டும் போது நமக்கு கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாக கிடைக்குங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிவிட்டு உருட்டி செய்யும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன சின்ன உருண்டைகளாக கிடைக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சின்ன உருண்டைகளாக நமக்கு கிடைக்குதுன்னு. இதே மெத்தடில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒருத்தவங்க வந்து கட் பண்ணி விட்டாலும் இன்னொருத்தவங்க வந்து உருட்டும் போது ஒரு 10 நிமிஷத்தில் இது வந்து நம்ம ரெடி பண்ணிடலாங்க. 10 நிமிஷம் கூட ஆகாது, டக்கு டக்குன்னு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டமெல்லாம் தெரியாதுங்க நமக்கு. நீங்கள் ஒரு தடவை இந்த கத்திரிக்கோல் வச்சு இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணி பாருங்கள். இனிமேல் எப்போவுமே நீங்கள் பால் கொழுக்கட்டை செஞ்சால் இந்த மெத்தடில் தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இப்போ இதே போல் நான் எல்லா உருண்டைகளையும் வந்து உருட்டி வச்சுக்கிறேங்க. நான் எடுத்திருந்த 1 கப் மாவில் இவ்வளோ கொழுக்கட்டைகள் எனக்கு கிடச்சிருக்குங்க. இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா திக்கான பால் சேர்த்துக்கிறேங்க. இந்த பால் கொழுக்கட்டைக்கு நீங்கள் கொஞ்சம் நல்லா திக்கான பால் சேர்த்திங்கன்னா ரொம்பவே ரிச்சான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ பால் நல்லா கொதித்து வரணுங்க. கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கொழுக்கட்டைகளை உள்ளே சேர்க்கணும். நீங்கள் அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டீங்க அப்படின்னா கொழுக்கட்டைகள் கரைஞ்சி போயிருங்க. அதனால் நான் பால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் உள்ளே சேருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா கொழுக்கட்டைகளுமே சேர்த்துக்கிறேங்க. சேர்த்த பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் தட்டையான கரண்டியாக வச்சு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொழுக்கட்டைகள் உடையாமல் இருக்குங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இதில் வந்து 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் சுகரில் ஏலக்காய் 2 ஏலக்காயை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதையுமே இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஏலக்காய் பொடி தனியாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணணுங்க. தேங்காய் துருவல் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சில பேர் வந்து கடைசி டைமில் வந்து தேங்காய் பால் சேர்ப்பாங்க. தேங்காய் பால் சேர்க்குறத விடவும் தேங்காய் வந்து துருவலாக நம்ம துருவி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் இது 5 மினிட்ஸ் வந்து நல்லா திக்காக விட்டுணுங்க. நல்லா கொதித்து திக்காகி வந்துடுங்க. அந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க, எல்லாருக்குமே ஃபேவரட்டான பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட நான் சொன்ன மெத்தட் படி நீங்கள் செய்யும்போது ஃபஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஒரு கொழுக்கட்டைகள் கூட நமக்கு கரையவே இல்லை. அதே சமயம் நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொழுக்கட்டைகள்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. வாயில் வச்சோன்னா கரையிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஒரு கொழுக்கட்டை கூட நமக்கு ஹார்டாகவே இருக்காது. இந்த மெத்தட் படி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்குமே சூப்பராக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இது போல் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.